ஐபிஎல் கிரிக்கெட் நடத்தினால் ரத்தாறு ஓடும். சென்னை மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடத்தினால் ரத்தாறு ஓடும் என்றும் பாகிஸ்தான் பெயர் கொண்ட மின்னஞ்சலில் மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பாதுகாப்பு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத முகாம்களை மட்டும் துல்லியமாக குறிவைத்து இந்திய ராணுவம் தகர்த்திருக்கிறது. இதையடுத்து பாகிஸ்தான் எல்லையில் வாலாட்ட தொடங்கியிருக்கிறது. எல்லை பகுதியில் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்ட பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. நாளுக்கு நாள் பாகிஸ்தானின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்தே வருகின்றன. 2 நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பகுதிகள், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் எல்லை பகுதிகளிலும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கின்றன. இதேபோன்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களை குறிவைத்து ட்ரோன்கள் தாக்குதல், வான்வழி தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறது. எனினும் பாகிஸ்தானின் தாக்குதலை இந்தியா முறியடித்துவிட்டது. தொடர்ந்து எப்படியாவது இந்தியாவிற்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பாகிஸ்தான் பிரிந்து வருகிறது. தொடர்ந்து இருபுறமும் தாக்குதல் மற்றும் பதிலடி என போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. இதனால் நேற்று இரவு முதலே இந்தியா பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. எல்லை மாநிலங்களில் இரவில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. போரின் போது ஒழிக்கப்படும் அபாய சங்கு ஒழிக்கப்பட்டது. பஞ்சாபில் நடந்து வந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பாதையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. 27 விமான நிலையங்கள் மூடல் என பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடத்தினால் ரத்தாறு ஓடும் என்றும் மைதானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என்றும் பாகிஸ்தான் பெயர் கொண்ட மின்னஞ்சலில் மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மைதானத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருவதால் 1 வார காலத்திற்கு ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. முன்னதாக நேற்று இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப், டெல்லி அணிகள் இடையிலான போட்டி பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். மைதானத்தில் இருந்து ரசிகர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர்.